சிவன் பார்வதி கிட்ட முப்பெருந்தேவியர்களும் மும்மூர்த்திகளுமே சக்தி அதிகமாக கிடைச்சதுன்னா அதை தவறாதான் பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னதோட போன எபிசோட் முடிச்சிருந்தோம். இன்னைக்கு எபிசோட்ல கைலாயத்துக்கு அந்த பெண்கள் எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க, அதை காமிக்கிறாங்க. ஆனா அவங்கள லட்சுமியும் சரஸ்வதி நில்லுங்கன்னு சொல்லி தடுத்து நிறுத்துறாங்க. அவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அந்த பெண்கள் எல்லாரும் அவங்கள வணங்குறாங்க. எங்க போறீங்கன்னு லட்சுமி கேட்க, சரஸ்வதி நீங்க கைலாயத்துக்குள்ள நுழைய முடியாது. இவங்க பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே கேள்வியும் கேட்டு பதிலே அவங்களே முடிவு பண்ணி சொல்றாங்க. அங்க சிவன் பார்வதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, செல்வம் அதிகமா இருந்தது அப்படின்னா அவங்களுடைய மனமும் அகமும் சஞ்சலம் அடைஞ்சு அறிவுத்திறனும் மறைஞ்சிரும் அப்படின்னு அங்க நடந்துட்டு இருக்க விஷயத்தோட தொடர்பு படுத்தி சொல்லிட்டு இருக்காரு. திரும்பவும் லட்சுமி சரஸ்வதி காமிக்கிறாங்க. லட்சுமி இந்திரதேவன் கிட்ட, இந்த பெண்கள் எல்லாருமே கைலாயத்துக்குள்ள வளைய முயற்சி பண்றாங்க, இவங்களோட வேஷத்தை பாருங்க அப்படின்னதும் இந்திரன் அவங்கள அருவருப்பா பாக்குறான். கைலாயங்கிறது புண்ணிய பூமி, இவங்க மாதிரி அசுத்தமா இருக்கிறவங்கள உள்ள நுழையத்துக்கு அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்ல, அந்த பெண்கள்ல அந்த தலைவி மாதிரி இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்றாங்க, நாங்க ஒரே ஒரு காரணத்துக்காக தான் அங்க வந்தோம், பார்வதி தாயார தரிசனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லவும் ஏற்கனவே பொறாமையில இருக்கிற அவங்க ரெண்டு பேருக்கும் இதை கேட்டது இன்னும் கோவம் வருது. அவங்களுக்கு பிரசாதத்தை கொடுத்துட்டு நாங்க திரும்ப எங்களோட இடத்துக்கு போயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடி வர்றாங்க. ஆனா இந்திரன் விலகி போயிருங்க, உங்க மாதிரி ஆட்கள் எல்லாம் தொடர்ந்து கூட நல்லது கிடையாது, உங்களை மாதிரி ஆட்களால தாயாருக்கு என்ன கொடுத்துட முடியும் அப்படின்னு சிடுன்னு சொல்லிட்டு இருக்கான். நந்தியும் தேவேந்திரன் சொல்றது சரிதான், தயவு செஞ்சு நீங்க இங்க இருந்து போயிருங்க அப்படின்னு அவங்களை கையெடுத்து கும்பிட்டு சொல்றாரு. ஆனா அந்த கூட்டத்துல இருக்க ஒரு பொண்ணு மட்டும், நாங்க தாயாரை தரிசனம் பண்ணாம இங்க இருந்து போக மாட்டோம் அப்படின்னு பிடிவாதமா சொல்லிடுறாங்க. திரும்ப சிவன் பார்வதி காமிக்கிறாங்க. சிவன் பார்வதி கிட்ட, லட்சுமியோட தாக்கம் அதிகமாச்சுன்னா புத்திக்கு அதிபதியா இருக்க சரஸ்வதி கூட தன்னோட திறனை இழந்துடுறாங்க அப்படின்னு திரும்ப அங்க நடக்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. இங்க சரஸ்வதி திரும்ப காமிக்கிறாங்க, அறிவோ கல்வியோ இல்லாதவங்க கிட்ட இப்படி அன்பா பேசுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது, நீங்க நடந்துக்கிற விதத்தினாலதான் இந்த உலகமே உங்களை ஒதுக்கி வச்சிருக்கு, அது தெரிஞ்சும் கைலாயத்துக்குள்ள வந்திருக்கீங்க, இங்க இருந்து உடனடியா போயிருங்க அப்படின்னு சொல்லவும் வேற வழி இல்லாம அங்க இருக்கிற அந்த பொண்ணு வந்து, பார்வதி தாய் தரிசனம் கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க கையெடுத்து கும்பிட்டு அழுது கேட்கவும் இந்த குரலை கேட்டு பார்வதி அந்த இடத்துக்கு வர்றாங்க. சிவன் வருத்தத்தோட நாராயணனை பார்க்க அவர் மனசுக்குள்ளே சொல்லிட்டு இருக்காரு, அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு, இதனால பிரபஞ்சத்துக்கு ஆபத்து வர்றது மட்டும் இல்லாம பார்வதிக்கு துன்பத்தை தரப்போகுது அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்கு. சிவன் எதுவும் பேச முடியாம அங்க என்ன நடக்குதுங்கிறத கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த காட்சியில பார்வதி அந்த இடத்துக்கு ஓடி வர்றாங்க. அவங்க குரல் கேட்டுட்டு அந்த பெண்கள் அவங்கள பார்த்ததும் ஆர்வமா ஓடி வர்றாங்க. நந்தி அவங்கள தடுத்து நிறுத்துறாரு. இதை பார்த்துட்டு பார்வதி வருத்தத்தோட கேட்கறாங்க, நந்தி நீயே அவங்க பார்த்து கோவப்படுற அப்படின்னு. நந்தி பதில் சொல்றதுக்கு முன்னாடியே சரஸ்வதி வந்து, நீங்க இதுல தலையிடாதுங்க பார்வதி, நானும் லட்சுமி தேவி இருக்கோம், நாங்க இவங்களை உள்ள அனுமதிக்க மாட்டோம், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவங்க அறிவு இழந்துட்டனாலதான் எல்லாம் மீறி கைலாயத்துக்குள்ளே வந்துட்டாங்க, இந்த இடத்துக்கு வந்து இந்த இடத்தை அசுத்தப்படுத்துறதுக்கு முன்னாடி இதோட புனிதத்தன்மையும் மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல, லட்சுமி அவங்க பங்குக்கு தீய எண்ணத்தோட தீய வம்சத்துல பிறந்தனாலதான் அப்படி இருக்காங்க, தகுதி இல்லாதவங்க, அதனாலதான் அவங்க வீட்டுக்கெல்லாம் நான் போறதே இல்லை அப்படின்னு சொல்லவும் பார்வதி ரொம்ப அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ஆனா வந்திருந்த பெண்களும், நாங்க உங்களை பார்க்கத்தாமா வந்தோம், உங்களுக்கு பிரசாதம் கொடுக்கத்தான் வந்தோம், ஆனா நீங்க கட்டளையிட்டீங்கன்னா நாங்க இங்க இருந்து போயிடுறோம், இதை ஏத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த பிரசாதத்தை கொடுக்குறாங்க. அது எல்லாத்தையும் ரொம்ப அருவருப்போட மத்தவங்க எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. தேவேந்திரனும், உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல், காளிக்கு உணவை இதைத்தான் கொடுக்க போறீங்களா அப்படின்னு சொல்ல, நந்தியும் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறீங்கல்ல, அதுக்கு பதிலாக இதைத்தான் கொடுக்க போறீங்களா அப்படின்னு அவர் பங்குக்கு அவரும் சொல்ல, தேவர்களை ஒருத்த மகாகாளியை அவமானப்படுத்துறத பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்ல, அக்னி தேவனும், தாயாருக்கு சமர்ப்பணம் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு பழம் கூடவா கிடைக்கல, இதே எடுத்துட்டு வருவீங்க அப்படின்னு ஆளாளுக்கு பேச, எங்க கிட்ட இருக்கிறத எடுத்துட்டு வந்தோமா, எங்க கிட்ட இதை தவிர வேற எதுவும் இல்ல, ஏத்துக்கோங்கம்மா அப்படின்னு சொல்ல எல்லாருமே பார்வதியை திரும்பி பாக்குறாங்க. இங்க நாராயணன் சிவன் கிட்ட, நம்ம பயப்பட்ட மாதிரி நடந்துருச்சு, பொறாமை அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒருத்தருடைய அறிவை இழக்க வச்சிருது, இவங்க ரெண்டு பேருமே அவங்களோட ஆளுமையை நிரூபிக்கிறதுக்காகவும் பார்வதியோட தாங்க உயர்ந்தவங்க அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொல்ல, அந்த பெண்கள் எல்லாருமே பார்வதி முன்னாடி மண்டிட்டு, இந்த பிரபஞ்சமே எங்களை ஒதுக்கிருச்சுமா, நீங்களும் ஒதுக்கிறாதீங்க, இதை ஏத்துக்கோங்க, தயவு செஞ்சு எங்களுக்கு அருள் புரியுங்க அப்படின்னு அழுதுட்டே கேட்கவும், சரஸ்வதி ரொம்ப நடிக்காதீங்க, மீதமான எந்த உணவுமே தேவர்கள் தேவதைகள் யாருக்குமே படைக்கிறது கிடையாது, கடவுளுக்கு படைக்கப்பட்டதான் பக்தர்கள் இருந்தனும், பக்தர்கள் இருந்தனதை கடவுளுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்ல, லட்சுமி உங்கள்கிட்ட படைக்கிறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னா யாசிகளாக கூட வந்திருக்கலாம், நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதத்தோட உணவும் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு பார்வதி ரொம்ப ஸ்தம்பிச்சு நிக்கிறாங்க. அவங்களுக்கு சிவன் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு வருது. சக்தி அதிகமாயிடுச்சுன்னா அதை பிரயோகிக்கிற அறிவை இழந்துடுறாங்க, உணவு அதிகம் கிடைச்சதுன்னா அதுக்கு மதிப்பளிக்கவும் மறந்துடுறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா, அதை யோசிச்சு பாக்குறாங்க. அதோட தேவர்களும் விநாயகர் எல்லாருமே உணவு வீணாக்குனாங்க இல்லையா, அதை யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்குள்ள தேவேந்திரன் இவங்களால இங்க இருந்து சுலபமா வெளியே போயிட முடியாது, பலத்தை பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வஜ்ராயுதத்தை வரவழைக்கிறான். இதை பார்த்துட்டு இந்த பெண்கள் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அவங்கள தாக்குறதுக்காக தேவேந்திரன் முன்னாடி வர. இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.